ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு பதிலளிக்கும் போது அரசின் சாதனைகள், திட்டங்கள் மற்றும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை விளக்குவதை விடுத்து சுய புகழ் பாடிய முதல்வர் விஜய் தனது அரசியல் பயணம், தனிப்பட்ட புகழ் மற்றும் தன்னை மையப்படுத்திய கருத்துக்களையே முதலமைச்சர் விஜய் அதிகம் பேசியதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு பதிலளிக்கும் முறையில் முதலமைச்சர் விஜய் தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு முன் நடந்த சோதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல என பட்டியலிட்டது ஏன் என அரசியல் வல்லுநர்கள் கேள்வி. ஆட்சிக்கு வந்த பிறகு அரசியல் இவ்வளவு கொடுமையா என்று முதலமைச்சர் கருத்து தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. டிராவல்ல எல்லாத்துக்கும் முச்சமா நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள் 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனை எல்லாம் எப்படி சொல்றதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்கவே நீங்காது. அதுலயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல்னா இப்படியெல்லாம் கொடூரமா இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. 2.25 வருஷத்துல ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னு ரொம்ப கிண்டலா கேலியா சிலர் பேசுறாங்க. எங்களோட இந்த 2.25 வருஷ டிராவல்ல எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்குது. நம்மளோட மக்கள் சந்திப்புக்கே அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள், ஊர் உலகத்துல யாருக்கும் இல்லாத ஒன்னா நமக்கு மட்டுமே தனியா ஸ்பெஷலா எக்ஸ்க்ளூசிவா நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள். ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்தும் மாறிவிடாது எனவும் மாற்றத்தை ஏற்படுத்த கால அவகாசம் வேண்டும் என்றும் மீண்டும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியிருப்பது நகைச்சுவையை ஏற்படுத்தியது. சட்டம் ஒழுங்கை கூட காப்பாற்ற நேரம் கேட்பது தமிழ்நாட்டை தாவேக அரசு எங்கு கொண்டு செல்லும் என நடுநிலையாளர்கள் கேள்வி. ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேட்கிறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தலம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த 2 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டை சரி செய்வதற்கும் கால அவகாசம் வேண்டும் என மீண்டும் ஆளுநர் உரையின் மீது பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் வேண்டுகோள் விடுத்திருப்பதால் அதிர்ச்சி. கடந்த திமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடின் சிலரின் உள்ளடி வேலையும் மின்வெட்டிற்கு காரணம் என புகார்களை மீண்டும் முதல்வர் கூறியிருக்கும் நிலையில் மின்வெட்டிற்கு எப்போது தீர்வு வரும் என மக்கள் கேள்வி. தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின் தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆளுநருக்கு பதிலளிக்கும் உரையா, தாவேக புகழ் பாடும் திரைப்பட மேடையா என்ற வகையில் முதலமைச்சரின் பேச்சு இருந்ததாக மக்கள் அதிருப்தி. கரூர் சம்பவம் குறித்து ஆளுநர் உரையில் பதிலளிக்க வேண்டிய அவசியம் என்ன எனவும் மக்கள் கேள்வி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் கடந்த ஆட்சியில் டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் காரணம் கூறியதால் மக்கள் அதிர்ச்சி. முதல்வர் உரையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு சினிமா பாணியில் வசனம் மட்டுமே இடம்பெற்றிருந்ததாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். ஆளுநர் உரைக்கான பதிலுரையில் முதலமைச்சர் விஜய் சினிமா ஷூட் போல் பாவனை, கை செய்கை காட்டி பேசியது சட்டசபை மரபு மீறலா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது.
முதலமைச்சர் உரை முழுவதும் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்த எதுவும் இல்லாமல் சினிமாவின் பஞ்ச் டயலாக் போல் இருந்ததாக மக்கள் விமர்சனம். புதிதாக ஆட்சிக்கு வந்த தாவேக அரசுக்கு நேரம் கொடுக்க வேண்டும் என அனைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் கூறி வரும் நிலையில் தாவேக எம்எல்ஏக்கள் மட்டுமே உத்தமர்கள் என முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பேசியதால் சர்ச்சை. தாவேக வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற தொகுதியை விட தோல்வியை சந்தித்த தொகுதிகள் அதிகம் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தாவேக அரசின் தவறுகள், நிர்வாக குறைகள் சுட்டிக்காட்டப்படும் போது பழி போடும் அரசியல், அவதூறு அரசியல் என கூறி தப்பிக்க பார்க்கும் முதல்வர் விஜய். தமிழகத்தின் முதலமைச்சராக அரசு நிர்வாகத்தின் தவறுகளுக்கு பொறுப்பேற்காமல் அதிலிருந்து தப்பி ஓடுவதையே இன்னும் விஜய் செய்வதாக இணையத்தில் மக்கள் விமர்சனம். முதல்வரின் அரசியல் பிரிவு தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமியை கடந்த மே 12ஆம் தேதியே நியமித்த தாவேக அரசு இத்தனை நாட்களாக இந்த அரசாணையை மறைத்து வைத்திருந்தது ஏன் என கேள்வி எழுப்பும் மக்கள் தாவேக அரசின் இச்செயல்பாடு அரசின் வெளிப்படைத்தன்மையை சந்தேகத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாக விமர்சனம். முதல்வரின் அரசியல் பிரிவு தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமியை நியமித்த அரசாணை எண் 674 ஜோசிய ரத்தன் பண்டிட்டை விஜயின் தனி அரசியல் சிறப்பு அதிகாரியாக நியமித்த அரசாணை எண் 675 ஒரே தேதியில் இருப்பதால் சர்ச்சை. கடும் எதிர்ப்பிற்கு பின் ரத்தன் பண்டிட்டின் பொறுப்பு திரும்பப் பெறப்பட்ட நிலையில் இத்தனை நாட்களாக இந்த அரசாணையை மறைக்க காரணம் என்ன? இதுதான் விஜய் சொன்ன வெளிப்படைத்தன்மையா என சமூக வலைதளங்களில் மக்கள் கேள்வி. ஜோசியர் ரத்தன் பண்டிட்டின் நியமனம் பெரும் சர்ச்சையானதால் நியமனத்தை திரும்ப பெற்ற தாவேக அரசு தற்போது அந்த சர்ச்சை அடங்கிவிட்டதால் ஜெகதீஷ் பழனிசாமியின் நியமன அரசாணையை வெளியிட்டதா என சமூக வலைதளங்களில் எழும் கேள்வி. மக்களை மடைமாற்றி தங்களுக்கு வேண்டிய நபர்களுக்கு மக்கள் வரிப்பணத்தில் அதிகாரத்தை வழங்குகிறாரா விஜய் என மக்கள் சந்தேகம். மாநிலத்தின் சொந்த வரி வருவாயில் 23% வட்டிக்கு செலவிட வேண்டிய சூழல் இருப்பதாக தாவேக அரசு ஆளுநர் உரையில் தெரிவித்திருக்கும் போது புதிதாக வளர்ச்சி திட்டங்களை தமிழக அரசு எப்படி செயல்படுத்தப் போகிறது என்ற செயல் திட்டம் இல்லை என பொருளாதார வல்லுநர்கள் கேள்வி. தனியார் மயம் அதிகரிக்கப்பட்டால் அரசின் வேலை வாய்ப்புகள் குறையுமா என்ற அச்சமும் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒருவருக்கு சராசரியாக 1 லட்சம் ரூபாய் கடன் சுமை இருப்பதாக தாவேக அரசு ஆளுநர் உரையில் தெரிவித்துள்ள நிலையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற 1 லட்சம் கோடி கடன் வாங்கினால் நிதி நிலைமை என்னவாகும் என வல்லுநர்கள் கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்ற கடன் வாங்க ரிசர்வ் வங்கி ஏற்றுக்கொள்ளுமா என்றும் சந்தேகம் எழுந்துள்ளது. மாநில அரசின் நிதி பகிர்வை மத்திய அரசிடமிருந்து பெற உச்சநீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தப்படும் என்று தாவேக அரசு ஆளுநர் உரையில் கூறியுள்ள நிலையில் கல்விக்கான நிதி எப்போது கிடைக்கும் என கல்வியாளர்கள் கேள்வி. ஜிஎஸ்டி வரி பங்கு, கல்வி நிதியை பெறுவதில் காலதாமதம் ஏற்பட்டால் அன்றாட நடவடிக்கை மீண்டும் பாதிக்கப்படும் என கல்வியாளர்கள் கவலை. உயர்கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் நிரப்பப்பட்டு சீர்திருத்தம் செய்யப்படும் என ஆளுநர் உரையில் அறிவிக்கப்பட்ட நிலையில் துணைவேந்தர்கள் நியமனம் குறித்து தெளிவான விளக்கம் இல்லை என விவாதம் எழுந்துள்ளது. காலியாக உள்ள 18 பல்கலைக்கழக துணைவேந்தர்களை யார் நியமிக்கப் போகிறார்கள்? கடந்த ஆட்சியைப் போல் சர்ச்சை நீடிக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. 2036ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக உருவாக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக ஆளுநர் உரையில் தெரிவித்திருக்கும் போது அடிப்படை கட்டமைப்புக்கு என்ன தீர்வு என கேள்வி எழுந்துள்ளது. ஏற்கனவே சில நிறுவனங்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்வதாக புகார் கூறப்படும் நிலையில் மின்வெட்டு, சாலை வசதி, சட்ட ஒழுங்கு உள்ளிட்டவைகளை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கு உள்ளது என தொழில் வல்லுநர்கள் கருத்து. மத்திய இணை அமைச்சராக இருந்த ஜார்ஜ் குரியன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் மத்திய அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் வரவுள்ளதாக தகவல். கேரளாவைச் சேர்ந்த ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி முடிவடையும் நிலையில் மீண்டும் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் ராஜினாமா. திருவள்ளூரில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அம்மோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளம்பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு.
திருவள்ளூர் அருகே அம்மோனியா கசிவால் பலர் உயிரிழந்த நிலையில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள என குற்றச்சாட்டு. வெளியேற்ற நடவடிக்கை தாமதமான நிலையில் ஆலையினுள் சிறார் தொழிலாளர்கள் பணியாற்றியதாகவும் தகவல். மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் பணியாற்றும் பணியாளர்கள் இனி பணியிட மாறுதலுக்கு ஆன்லைன் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என நகராட்சி நிர்வாகத்துறை உத்தரவு. பணியிட மாறுதல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யவும் இடைத்தரகர்கள் தலையீட்டை தவிர்க்கும் நேரத்தில் நடவடிக்கை. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே இரு சிறுமிகளை கேரம் விளையாட அழைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட காமுகனுக்கு தர்மடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்த உறவினர்கள். பாலியல் தொல்லை அளித்த பெட்ரோல் பங்க் ஊழியர் தாஸ் மீது போக்சோ வழக்கில் கைது. தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் அருகே பேருந்தில் மது போதையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வெங்கடேஷ் என்ற காமுகனை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்த பயணிகள். விழுப்புரம் அருகே சாலையில் நடந்து சென்ற இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த 63 வயது முதியவர் பிடிபட்டார். பாதிக்கப்பட்ட இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் பாலியல் தொல்லை அளித்த முதியவர் ஏழுமலை சிக்கினார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேர் மீது கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சரமாரி தாக்குதல். மோதல் தொடர்பாக இருவர் பிடிபட்டுள்ள நிலையில் தொடரும் குற்ற சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். திருவண்ணாமலை மாவட்டம் தேரடி வீதியில் பணத்தகராறில் ஏற்பட்ட முன்விரோதத்தால் உணவக உரிமையாளர் அருணாச்சலம் மீது கஞ்சா போதையில் 6 பேர் கொண்ட கும்பல் கொலைவெறி தாக்குதல். தப்பியோடிய 6 பேரை போலீசார் தேடி வருகின்ற நிலையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் பரவலை அரசு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. ஆளில்லாத வீடுகளை நோட்டமிட்டு தொடர் கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் பொதுமக்கள் அச்சம். ஈரோடு மாவட்டம் சூளை பகுதியில் போலீசார் வாகன தணிக்கையில் சட்டவிரோதமாக விற்பனைக்காக எடுத்துச் சென்ற 600 போதை மாத்திரைகளுடன் இளைஞன் சிக்கினார். பிடிபட்ட இளைஞன் ஏற்கனவே ஒரு போதை மாத்திரை வழக்கில் தேடப்பட்டு வந்த தலைமறைவு குற்றவாளி என்பது விசாரணையில் அம்பலம். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே விவசாய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியை முற்றுகையிட்டு தென் மாவட்ட விவசாயிகள் சங்கத்தினர் போராட்டம். தாவேக அரசின் தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் ஊர்வலமாக சென்று போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிப்படி கடன்களை முழுமையாக ரத்து செய் என்று கோரி போராட்டம், முற்றுகை போராட்டம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே குடிநீர், கழிவுநீர், கால்வாய் மற்றும் பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். மனுக்கள் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பொது இடங்கள் மற்றும் சாலையோரங்களில் ஆபத்தான முறைகளில் வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்கள். காற்றின் காரணமாக பேனர்கள் சாலைகளில் விழுந்து விபத்து ஏற்படுமோ எனும் எண்ணத்தில் அச்சத்துடன் வாகனங்களை இயக்கும் வாகன ஓட்டிகள்.
தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் முதல்வர் விஜயின் பிறந்த நாளையொட்டி பொது இடங்களிலும் முக்கிய பாதைகளை மறைத்தவாறும் வைக்கப்பட்ட தாவேக்க பேனர்களால் பொதுமக்கள் கடும் அவதி. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படை அறிவுறுத்தலை கூட வெளியிடாத தாவேக்க தலைமை மற்ற கட்சிகளை குறை சொல்வதிலேயே குறியாக இருக்கும் அவலம். முதல்வர் விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு பொது இடங்கள் மற்றும் சாலையோரங்களில் வைக்கப்பட்ட பிளக்ஸ் பேனர்களால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அச்சம். பேனர்கள் வைக்கக்கூடாது என அமைச்சர் புஷி ஆனந்த் கூறியது வெற்று வார்த்தைகள் தானா அல்லது அறிவுரையாய் மீறி கட்சி நிர்வாகிகள் மீது தாவேக்க தலைமை நடவடிக்கை எடுக்குமா என மக்கள் கேள்வி. சென்னை தண்டையார்பேட்டை பிரதான சாலையில் தாவேக்க தலைவர் விஜய் பிறந்தநாளுக்காக வைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட வாழ்த்து பேனர் திடீரென சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. நீதிமன்ற உத்தரவுகளை மீறி மக்கள் அதிகம் நடமாடும் பகுதிகளில் 5க்கும் மேற்பட்ட பேனர்கள் வைக்கப்பட்டிருந்ததால் கடும் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் பேனர் விவகாரத்தில் விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதா என்றும் கேள்வி. மாற்றத்திற்கான ஆட்சி என உறுதியளித்துவிட்டு முதலமைச்சர் விஜய் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகமெங்கும் போஸ்டர்கள், பேனர்கள் மற்றும் கொடிக்கம்பங்கள் வைத்த ஆளுங்கட்சியினர் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி. நீதிமன்ற எச்சரிக்கையையும் மீறி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதால் மாற்றத்திற்கான வாக்குறுதி இதுதானா என கடுமையான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. தமிழக காங்கிரஸ் தலைவர் விரைவில் மாற்றப்படலாம் என்ற விவாதம் மீண்டும் தீவிரம். பதவியில் தொடர வாய்ப்பு இல்லை என்ற தனது உள்ளுணர்வை செல்வ பெருந்தகை வெளிப்படுத்திய நிலையில் இறுதி முடிவு வரை காத்திருக்குமாறு மேலிடம் தெரிவித்துள்ளதாக தகவல். ஆயிரத்து 58 விரிவுரையாளர் பணியிடங்களுக்கான தேர்வில் முறைகேடு நடந்ததாக பதிவான வழக்கில் அமலாக்கத்துறை விசாரணை தீவிரம். தரகர்கள், கல்வித்துறை தொடர்புடையோர் உள்ளிட்டோரின் வீடுகள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் 50 கோடி ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக எழுந்த புகாரில் சென்னை, கோவை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. தேர்வில் முறைகேடு செய்த 156 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அமலாக்கத்துறையின் திடீர் ஆய்வு கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களின் உடல்களை தமிழ்நாட்டிற்கு கொண்டுவர நடவடிக்கை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் விஜய் தலா 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கவும் உத்தரவு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றி வரும் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை சார்ந்து நாடு முழுவதும் 33 கோடி பேர் உள்ளனர். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 31% மேலான பங்களிப்பையும், மொத்த ஏற்றுமதியில் 48.58% பங்களிப்பையும் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வழங்கி வருவதாக தகவல். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் நடனமாடிய விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவு. நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் பங்கேற்றனரா என்பது குறித்து மேலூர் கல்வி மாவட்ட அலுவலர் விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ள நிலையில் விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல். தமிழக அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டதைத் தொடர்ந்து தினமும் அதிக அளவில் அழைப்புகள் வருவதால் நிர்வாக பணிகளில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல். அமைச்சர்களும் அதிகாரிகளும் தங்களுக்குள் தடையின்றி தொடர்பு கொள்ள ஏதுவாக BSNL நிறுவனத்திடமிருந்து புதிய CUG மொபைல் எண்களை பெற தமிழக அரசு நடவடிக்கை.
தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் எக்ஸ்பிரஸ் வேக்களில் உள்ள வேசைட் அனிமேட்ஸ் இடங்களில் வாகன பழுதுபார்க்கும் கடைகள் மற்றும் பஞ்சர் கடைகளை உடனடியாக அமைக்க உத்தரவு. சாலை விபத்துகள் மற்றும் டயர் பஞ்சர் ஏற்படும் நேரங்களில் பயணிகளுக்கு உடனடி உதவி கிடைக்கும் நோக்கில் மத்திய அரசின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் அதன் துணை நிறுவனமான NHLML நடவடிக்கை. கடந்த மே மாதத்தில் நாடு முழுவதும் விற்பனை செய்யப்பட்ட மருந்துகளின் தரத்தை மத்திய மருந்து ஆய்வகங்கள் ஆய்வு செய்ததில் 46 மருந்துகளின் மாதிரிகள் தரமற்றவை என்பது அம்பலம். மாநில மருந்து ஆய்வகங்கள் மேற்கொண்ட பரிசோதனைகளில் 113 மருந்து மாத்திரைகள் தரமற்றவை என்பதும் கண்டுபிடிப்பு. இந்தியா முழுவதும் உறுப்பு தானம் செய்ய 5 லட்சத்திற்கும் அதிகமானோர் உறுதிமொழி பதிவு செய்துள்ளதாக தகவல். உறுப்பு மற்றும் திசு தானம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்ததன் விளைவாக இந்த முக்கிய மைல்கல்லை நாடு எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிக்கை. டெல்லி மெஹரோலி பகுதியில் குடும்பத்துடன் நடைபாதையில் உறங்கிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமி கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பயங்கரம். சம்பவம் தொடர்பாக வாடகை கார் ஓட்டுநர் கைதான நிலையில் சிறுமியை கொன்று உடலை காட்டுப்பகுதியில் வீசி எறிந்ததாக அதிர்ச்சி வாக்குமூலம். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே 7 வயது சிறுமிக்கு ஷிகல்லா தொற்று உறுதி. கேரளாவில் இந்த மாதத்தில் மட்டும் 40க்கும் மேற்பட்டோர் ஷிகல்லா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். சென்னையில் மனைவியை மிரட்ட ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்ட சம்பவத்தால் பரபரப்பு. புகாரின் பேரில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரிடம் இருந்து துப்பாக்கியும் 50 தோட்டாக்களும் பறிமுதல். கர்நாடக மாநிலம் பெங்களூரு கேஆர்புரம் பகுதியில் இளம்பெண் காதலருடன் சேர்ந்து தனது குடும்பத்தாரை கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காதலருடன் சீகேஹள்ளி பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்த ஸ்வேதா என்ற இளம்பெண்ணின் குடும்பத்தினர் அவரது காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆத்திரமடைந்த ஸ்வேதா தனது காதலருடன் சேர்ந்து தாய், தந்தை மற்றும் சகோதரியை கத்தியால் குத்தி கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் அம்மாபேட்டையில் மாணவர்களுக்கு விற்பனை செய்ய வைத்திருந்த 190 போதை மாத்திரைகள் சிக்கியது. 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் போதை மாத்திரைகள் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து போலீசார் விசாரணை. தாம்பரத்தை அடுத்த குரோப்பேட்டையில் உள்ள GST சாலையில் சொகுசு காரை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு கல்லூரி மாணவி தப்பியோடியதாக தகவல். மாணவியை காப்பாற்ற கல்லூரி மாணவர் ஒருவர் விபத்துக்கு நானே காரணம் என நாடகமாடியது குறித்து போலீசார் விசாரணை. விழுப்புரம் அருகே தலைக்கேறிய மது போதையில் காருக்கு வழிவிடவில்லை என கூறி 45 பயணிகளுடன் வந்த தனியார் ஆம்னி பேருந்தை வழிமறித்து கல்லால் அடித்து கண்ணாடியை உடைத்த போதை கும்பலால் பரபரப்பு. பேருந்துக்குள் புகுந்த 8 பேர் கொண்ட போதை கும்பல் ஓட்டுநர் மற்றும் மாற்று ஓட்டுநர் இருவரையும் கீழே இழுத்து போட்டு கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் பயணிகள் அதிர்ச்சி. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த வேங்கடமங்கலத்தில் வீட்டின் பூட்டை உடைத்த 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. புகாரின் பேரில் விசாரணை நடைபெறும் நிலையில் இரவு நேர ரோந்து பணிகளை போலீசார் முறையாக ஈடுபட வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். பெரம்பலூர் அருகே ஆலத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வண்டல் மண் எடுக்க அனுமதி வழங்க அதிகாரி 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு. லஞ்சம் பெற்ற வீடியோ பரவி வரும் நிலையில் அதிகாரிகள் துணிகரத்துடன் கையூட்டு பெறுவதுதான் தூய சக்தி ஆட்சியா என பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே வெள்ளி பொருட்கள் விற்பனை கடையின் ஷட்டரை உடைத்து உள்ளே புகுந்த முகமூடி கொள்ளையனின் பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. நள்ளிரவில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் லாக்கரை உடைத்து அதில் இருந்த சுமார் 3 கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற துணிகர செயலால் மக்கள் அதிர்ச்சி. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டியில் கோயம்புத்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்தை வழிமறித்து கல்லால் அடித்து முன்பக்க கண்ணாடியை உடைத்த போதை ஆசாமிகளின் வெறிச் செயலால் பரபரப்பு. ரகளையில் ஈடுபட்ட 2 போதை ஆசாமிகள் சிக்கிய நிலையில் 24 மணி நேரமும் தங்கு தடையின்றி கிடைக்கும் கஞ்சா, மது போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டமே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை துறைப்பாக்கத்தில் காதல் பிரேக்கப் ஆன ஆத்திரத்தில் 19 வயது கல்லூரி மாணவியின் ஆபாச புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட இளைஞன் சிக்கினான். பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் பேரில் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கணவரை இழந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்த அரசு ஊழியர் சிக்கினார். நன்றாக பேசி பழகி வந்த பெண் திடீரென பேச்சை நிறுத்தியதால் மிரட்டல் விடுத்ததாக கைது செய்யப்பட்ட ஊழியர் வாக்குமூலம். புதிய 100 நாட்கள் வேலை திட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலூரில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளை மத்திய அரசு வஞ்சிப்பதாகவும் புகார். நீர்வரத்து இல்லாததால் மதுரை சாத்தையாறு அணை கிட்டத்தட்ட முழுமையாக வறண்டதால் விவசாய மற்றும் குடிநீர் தேவைகள் பாதிக்கும் அபாயம். திமுக ஆட்சியில் முறையான குடிமராமத்து பணிகள் மேற்கொள்ளப்படாததன் விளைவாக நீர்நிலைகளில் சேமிப்பு திறன் குறைந்துள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. அறிவித்தபடி தேர்தல் வாக்குறுதிகளை தாவேக அரசு நிறைவேற்ற கோரி திருவிடைமருதூர் தாலுகா அலுவலகம் முன்பு விவசாயிகள் தூக்கு கயிறு மாட்டி நூதன போராட்டம். விவசாயிகளை கேவலப்படுத்தும் வகையில் பேசியதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை கண்டித்து போராட்டத்தில் முழக்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கண்ணன்கோட்டை கூட்டு சாலையில் டாஸ்மாக் கடையில் கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்த பணியாளரிடம் வாடிக்கையாளர் வாக்குவாதம். மின்சார கட்டணம் கட்ட கடைக்கு வாடகை கொடுக்க 10 ரூபாய் வசூலிப்பதாக டாஸ்மாக் பணியாளர் பதிலால் பரபரப்பு. ஓட்டு போடு, அப்போ எம்ஆர்பி ஒன்று அதிகமாக சொன்னாங்களா? எது வாங்குற எம்ஆர்பி அதிகமாக? 10 ரூபா ஒன்று வாங்க சொன்னா. ஜீவா காட்டு, சரி ஜீவா காட்டு 10 ரூபா அதிகமாக சொன்னோம். ஜீவா இந்த கதையெல்லாம் நீ சொல்லாத. சம்பளம் தானே வீட்டுக்கு போ, சம்பளம் தானே பேசாத. சம்பளம் இவனுக்கு 10 ரூபா எம்ஆர்பி தான் தருவாங்க எல்லாருமே. நீ பாருண்ணா, நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிற. உனக்கு என்ன பிரச்சனை? எம்ஆர்பி கூட உனக்கு எது அதிகமாக தரணும்? என்ன காசு தரல? தரல நின்று நான் வேலை நின்று ஸ்ட்ரைக் பண்ண. நீங்கள் போயிட்டு எதுக்கு நீங்கள் எம்ஆர்பி மேலே எதுக்கு விற்கிறீங்க? தேனி மாவட்டம் பெரிய குளத்தில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மருந்து மாத்திரைகள் வாங்க நோயாளிகள் 2 மணி நேரத்திற்கும் மேலாக காத்து கிடக்கும் அவலம். அவசர சிகிச்சைக்காக வரும் நோயாளிகளை தேனியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பதையே இங்குள்ள மருத்துவர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளதாகவும் முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை எனவும் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அங்கன்வாடி மையம் அருகே 10 அடி தூரத்தில் இயங்கும் தனியார் மதுபான கூடத்தால் பெற்றோர் அதிர்ச்சி. மது பாட்டில்களை உடைத்து அட்டூழியம் செய்யும் மதுபோதை ஆசாமிகளால் அங்கன்வாடி மையத்திற்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் நாள்தோறும் அச்சத்துடன் பயணிக்கும் அவலம் நீடிப்பதால் மதுபான கூடத்தை மூட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தட்சிணாமூர்த்தி கோயில் தெருவுக்கு எதிர்த்தாப்புல ஒரு அங்கன்வாடி மையம் ஒன்று செயல்பட்டு வருது, நம்பர் 97. இந்த அங்கன்வாடி மையத்துக்கு பக்கத்தில் ஒரு 10 அடி தூரத்தில் தனியார் மதுபான கூடம் நடத்தி வர்றாங்க. இதனால் இந்த குழந்தைகளுக்கு சில அச்சுறுத்தல்கள் சில இருக்கிறதுனால அவங்களுக்கு மாற்று வழி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி மையத்துக்கு அருகிலேயே ஒரு வழி ஒன்று இருக்குது. இந்த பக்கத்தில் பாதுகாப்பாக சுற்றுச்சுவரை கட்டி அந்த குழந்தைகள் அந்த மாற்று பாதை வழியே போகிறதுக்கு வழிவகை செய்யணும். காரணம் என்னன்னா, அந்த அங்கன்வாடி மையத்தை சுற்றி வர மது அருந்தி பாட்டல்களில் போட்டு மிக அந்த பாட்டெல்லாம் உடஞ்சி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பாதுகாப்பு குறைபாடாக இருக்குது. கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் அனைத்து கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கடல் வளம் பாதிக்கப்படுவதுடன் மீனவர்களின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகிவிடும் என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் முழக்கம். பரங்கிப்பேட்டை மற்றும் கிள்ளை பகுதியில் 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை தோண்ட இந்துஸ்தான் நிறுவனம் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்டிருக்கின்றார்கள். இந்த 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் இந்த பகுதியில் வரும் என்று சொன்னால் பரங்கிப்பேட்டை பகுதி முற்றிலும் சுடுகாடாக மாறும். அவங்க சொல்றாங்க, நாங்கள் நிலப்பகுதியில் இல்லை கடலில் தான் கொண்டு வரோன்றாங்க. ஏற்கனவே பரங்கிப்பேட்டையும் கிள்ளையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்ட பகுதி. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் இப்படியான நிறுவனங்கள் வரக்கூடாது என்பது சட்டம். ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் கசிந்தாலும் அந்த எண்ணெய் கசிவு முழுக்க முழுக்க கடலூர் மாவட்ட கடற்கரையை சுடுகாடாக மாற்றிவிடும். எனவேதான் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் வேண்டாம் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து
பரங்கிப்பேட்டையில் இன்றைக்கு எல்லா கட்சிகளும் வராத கட்சி, நான் ஒரு கட்சி சொன்னா 10 கட்சியை விட்டுருவேன். எனவே எல்லா கட்சியும் பங்கெடுத்திருக்காங்க, எல்லா அமைப்பும் பங்கெடுத்திருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கீழ்ப்பாக்கத்தில் குளத்தை சீரமைக்க கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து கிராம மக்கள் சாலை மறியல். குளம் வற்றி கலங்கிய நிலையில் குடிநீர் குழாய்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும் தண்ணீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் புகார். 90 வருஷமா குடிநீர் குளம், பஞ்சாயத்து குளம், அதில் வந்து ஏற்கனவே ஒரு 2005 வந்து நாங்கள் தூர் வாங்கினாங்க. கவர்மெண்ட் பணிச்சு ஒதுச்சு வந்ததுக்கு இப்போ ஒரு 3 மாதம் வந்து குளம் வற்றி போயிடுச்சு, மீன்லாம் செத்து போயிடுச்சு தண்ணியில் குடிக்கிறதுக்கு. அதே குளம் பக்கத்தில் கனிய வெள்ளி இருக்குது. நம்ம மக்கள் போய் தண்ணி எடுத்தாங்க வந்து கேட்டு வந்து கூட்டு போட்டுடுறாங்க. பிடிஎஸ் ஸ்கீம் வீடியோ பெட்டிஷன் கொடுக்குறோம், இன்னும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே கிடையாது. அதான் நான் வந்து போராட்டம் பண்ணுறேன்னாங்க பொதுமக்கள் வந்து. எங்களுக்கு தயவுசெய்து வந்து நாளைக்குள்ளே வந்து ஜேசிபி வச்சு என் குளத்தை வந்து தூர் வாங்கணும். இதான் என் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் நன்மங்கலத்தில் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மின்கட்டணம் கூடுதலாக வந்தது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரிய அதிகாரிகள். 3 ஆண்டுகளாக அலைக்கழிப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்த தன் மீது மின்துறை பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் வீடு புகுந்து தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் குற்றச்சாட்டு. அதிக யூனிட் பணம் வந்திருக்குனால புகார் கொடுத்தேன். நடவடிக்கை எடுக்காமல் தாமதம் செஞ்சாங்கன்னு மீட்டிங் வச்சாங்க, கிரீன் வேஸ்ட் மீட்டிங் மாதத்துக்கு ஒரு முறை. அந்த மீட்டிங் அட்டன் பண்ணி புகாரெலாம் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க. நடவடிக்கை எடுக்கத்தான் சொல்லி கொலை மிரட்டல் பண்ணிவிட்டு போலீஸ் வழக்குக்காக கூப்பிட்டு வந்து மிரட்டினாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு எஸ்டி சூப்பரண்ட் இன்ஜினியர் மிரட்டினார் கே நகரில். அவர் பேர் சரியாக தெரியல. கொலை மிரட்டல் மிரட்டினாங்க. வழக்கு தொடர்ந்து இருக்கு உயர்நீதிமன்றத்துலேயும். வழக்குக்காக போயிட்டே இருக்கு. ஆமாம் சார், சூப்பரண்ட் இன்ஜினியர் மிரட்டி கொலை மிரட்டல் பண்ணுறாரு. நான் தான் ஜட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் பண்ணி புகார் பேப்பர்லாம் வாங்கி கிழிச்சி போட்டுட்டாரு. சிவகங்கை மாவட்டம் அரளிக்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்ட அரசு பள்ளி கட்டிடத்தில் கழிப்பறை வசதி இல்லாததால் மாணவர்கள் அவதி. பள்ளிகளில் கழிப்பறை வசதி கூட இல்லாமல் கட்டடம் கட்ட அனுமதி வழங்கியது எப்படி எனவும் பொதுமக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையிலிருந்து கடந்த 15ஆம் தேதி மீன்பிடிக்க சென்று மாயமான மீனவர்களை கண்டுபிடிக்க கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு மீனவர்கள் போராட்டம். ஊர்வலமாக வந்த மீனவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. ஈரோடு அருகே உள்ள வெள்ளோடு பள்ளப்பாளையம் ஊராட்சியில் குடிநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என மக்கள் புகார். சொத்து வரி, குடிநீர் வரி செலுத்தியும் எந்த வசதியும் செய்து தரவில்லை என வேதனை. எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டிச்சு வசதி இல்லை. குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி தேங்கி நிற்கிறனால குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அது இல்லாமல் காடு அதிகமாக இருக்கிறனால அடிக்கடி பாம்பு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து போகுது. நாங்களும் எல்லாத்திட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது வரைக்கும் யாரும் வந்து எந்த ஒரு சொல்யூஷனும் இது வரைக்கும் தரல. டெய்லி வந்து குப்பை வண்டி வந்துட்டு இருந்தது, ஆரம்பத்தில் வந்துட்டு இருந்தது. இப்போ வந்து எதுவுமே வர்றது கிடையாதுங்க. நாங்களாம் முன்னாடி போட்டு குப்பையை எரிச்சுக்கிறோம். எங்கள் பாதுகாப்புக்காக நாங்களே சின்ன சின்ன இது செஞ்சு நாங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துட்டு இருக்கோம். இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும்னு தெரியல. இப்ப இதன் மூலியமா ஒரு நல்ல முடிவு வரும் அப்படின்னு, இது மூலியமா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு வரும் நாங்க வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோங்க. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தேக்கம்பட்டியில் பல மாதங்களாக குடிநீர் வழங்காததை கண்டித்து 2வது முறையாக பொதுமக்கள் சாலை மறியல். தங்களின் அடிப்படை தேவைகளுக்காக மீண்டும் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டும் அரசு கண்டுகொள்ளவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே பேருந்து வசதி செய்து தர கோரி அரசு பள்ளி மாணவர்கள் மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டியில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பேருந்துகள் வசதி செய்து தரும் வரை கீழே இறங்க மாட்டோம் என கூறிய மாணவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே தனியார் பள்ளியின் விடுதியில் உணவு சாப்பிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம். பாதிக்கப்பட்ட மாணவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் பெற்றோருக்கு இதுகுறித்து தகவல் வழங்கப்படவில்லை என புகார். கரூர் அருகே செயல்படும் தனியார் சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளியாகும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வெளியாகும் மாசுகள் காரணமாக சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி சமூக வலைதளத்தில் வீடியோவை பகிர்ந்த பொதுமக்கள்.
தினக்கூலி அடிப்படையில் பணி வழங்குவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஒப்பந்த தொழிலாளர்கள் அறிவித்துள்ளதால் மின்வெட்டு ஏற்படும் அபாயம். 240 ரூபாய் தினக்கூலி அடிப்படையில் ஒப்பந்த முறையில் விட்டிருக்கிறாங்க. அந்த ஒப்பந்த முறையை தவிர்த்து அரசு அந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு நேரடியாக பணி நியமனம் வழங்கி எங்கள் நீண்ட கோரிக்கை நிறைவேற்றி தரணும்னு சொல்லி தான் கேட்டுருக்கோம். அந்த போராட்டம் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல ஒப்பந்த முறையில அவங்க கொடுக்குறாங்க. ஆனா எங்களுக்கு சம்பளம் வருடத்திற்கு 15 கோடிக்கு குறைவாகத்தான் வருது. 80 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இழப்பு ஏற்படுது. எங்களுடைய தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்தணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக்காக எங்களுக்காக போராடினாங்க. ஆனா இந்த ஆட்சிக்கு வந்துட்டு 15 காகித பணியிடங்கள் இருப்பப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க கூட போராடின இந்த தமிழக வெற்றிக்காகவும் எங்களை தினக்கூலி அடிப்படையில் பணியமர்த்தணும். இந்த விஷயத்தை தமிழக முதல்வர் அவர் கவனத்திற்கு கொண்டு செல்லணும். எங்களை நேரடியா பணி நியமனம் செய்யணும். இந்த நேரடி பணி நியமனம் செய்யாத வரை ஒப்பந்த யாரும் பணிக்கு செல்ல மாட்டோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேருந்து நிலையம் பல்வேறு பகுதிகளில் அரசியல் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக வைக்கப்படும் பேனர்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. மழைக்காலங்களில் பேனர்கள் சாய்ந்து விடும் அபாயம் இருப்பதோடு கடைகளை மறைத்து கட்டப்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை. கத்தார் தலைநகர் தோகா அருகே கேஸ் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 தமிழர்கள் உட்பட 12 இந்தியர்கள் உயிரிழப்பு. தீ விபத்தில் சிக்கி மொத்தம் 13 பேர் உயிரிழந்த நிலையில் நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தை சேர்ந்த பவித், பனகுடியை சேர்ந்த சுஜித்குமார் ஆகியோரும் உயிரிழந்த சோகம். கோவை ஆத்துப்பாலம் பகுதியில் அரசு பேருந்து சக்கரத்தில் சிறுவன் சிக்கிய நெஞ்சை பதற வைக்கும் வீடியோ காட்சி. சாலை விதிகளை முறையாக பின்பற்றாமலும் அதிவேகத்திலும் பயணிப்பதால் விபத்துக்கள் ஏற்பட்டு அசம்பாவிதங்கள் நிகழும் அவலம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே நடுவழியில் அரசு பேருந்து டயர் வெடித்ததால் பரபரப்பு. பயணிகள் பாதி வழியில் இறக்கிவிடப்பட்ட நிலையில் அரசு பேருந்துகளின் கேலி கூத்துக்கு எப்போது தீர்வு என மக்கள் புலம்பல். பாட்டில் மற்றும் பாக்கெட்டுகளில் விற்கப்படும் இளநீரை 100% இயற்கையானது என விளம்பரப்படுத்திய நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் உத்தரவு. இளநீரை நீண்டகாலம் பாதுகாக்க பதப்படுத்தும் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதால் அதை முழுமையாக இயற்கையானது என கூறுவது நுகர்வோரை தவறாக வழிநடத்துவதாக ஆணையம் கண்டனம். பத்திரப்பதிவின் போது அசல் ஆவணங்கள் இல்லாத போது ஆவண பதிவுகளை செய்ய இயலாத வகையில் உள்ள சட்ட திருத்தத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சொத்து குறித்து வில்லங்கச் சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு சர்வே எண் மற்றும் கதவு எண் ஆகிய விவரங்களுடன் ஆவணத்தை வழங்கவும் நீதிபதிகள் அறிவுறுத்தல். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜந்தர் மந்திரில் சம்யுக்த கிசான் மோர்ச்சா தலைமையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். இந்தியாவில் உற்பத்தியாகும் வேளாண் பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் வெளிநாட்டு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்ட நிலையில் விவசாயிகளின் கருத்துக்களை கேட்காமல் ஒப்பந்தத்தை இறுதி செய்யக்கூடாது என்றும் போராட்டக்காரர்கள் கோரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,480 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 40 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,580 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 250 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவிற்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாயாக வர்த்தகம். ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகளுக்கான குரூப் 1 முதல்நிலை தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. தேர்வுக்கு ஜூன் 30 முதல் ஜூலை 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் அறிவிப்பு. காங்கோவில் எபோலா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வரும் சூழலில் உறுதிப்படுத்தப்பட்ட பாதிப்பு எண்ணிக்கை 1003ஆக உயர்வு. உயிரிழப்புகள் 254ஆக அதிகரித்துள்ள நிலையில் நோய் தொற்று சங்கிலியை கண்டறிவதில் சிரமம் நீடிப்பதாகவும் பரவலின் உச்சநிலை இன்னும் எட்டப்படவில்லை என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் தகவல். சிங்கப்பூரில் பணியாற்றும் ஊழியர்களில் வெறும் 14% பேர் மட்டுமே பணியிடத்தில் முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பதாக ஆய்வு தெரிவித்துள்ளது. இது உலக சராசரியை விட குறைவாக இருப்பதால் நாட்டின் எதிர்கால போட்டித்திறன் குறித்து கவலை எழுந்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிப்பு.